Find an approximate value of the integral 1 to 1.5 x dx by applying what rule? Left hand rule. Partition is given there. Though you got a partition, let us mark it on the real line. Mark panna. Solution. What is A here? What is A? Alla collect பண்ணுங்க. A என்னது? 1. What is B? What is f of x? X. அங்க இருக்கிறது தான் f of x. What is f of x? X. சரி. பார்ட்டிஷன் போடலாம். ரியல் லைன். நம்ம இன்டர்வல் ஆரம்பிக்கிறது 1ல. 1ல ஆரம்பிச்சு எங்கமா முடியுது? 1.5 ல முடியுது. இப்போ அந்த பார்ட்டிஷன் இருக்கிற எலிமெண்ட் மார்க் பண்ணுங்க. 1.1. Next. 1. Right. Now let us compute del x. Del x formula தெரியும். b minus a by n. B, what is B? 1.5 minus a 1. n is the number of intervals. 1, 2, 3, 4, 5. 5 intervals. So by 5. So that is equal to 0.5 by 5. That is equal to 0.1. So yeah, for del x ready. So all matters are ready to go for the problem. Question 5. Therefore, by left hand rule, we have what we have? Integral formula is nama general formula a to b. General formula is left hand f of x naught plus f of plus etc f of into del x. நம்ம ஸ்பெசிஃபிக்கா இந்த சம்முக்கு வந்துடலாம். லோயர் லிமிட் 1, அப்பர் லிமிட் f of x into dx. சொல்லுமாமா? f of x naught இங்க வாங்க, இந்த லெஃப்ட் ஹேண்ட் 1, அப்புறம் f of 1.1, f of அடுத்து அது வராது, லெஃப்ட் ஹேண்ட் வரப்ப ரைட் ஹேண்ட் விட்டுறணும். 1.5 வரக்கூடாது. into del x. What is del x? Any confusion? f க்கு வேல்யூ வேணும், பட் f ஓட நேச்சர் என்னன்னு பாருங்க. ஐடென்டி ஃபங்க்ஷன். f of x என்னது? நீ என்ன இன்புட் கொடுக்குறியோ அதே வெளியே வருது. 1 போட்டா 1, 2 போட்டா 2, 3 போட்டா 3. அப்ப இன்புட்டுக்கு சேம் அவுட்புட் தான் வரும். So what is f of 1? 1.1, 1.2, 1.3, 1.4 into 0. Add these numbers. பல பாயிண்ட்லாம் புடிங்க. 7, 9, 10. 10 க்கு 0, பேலன்ஸ் 1, 2, 3, 4, 5, 6 தானமா வருது. செக் பண்ணுங்க. என்னமா 7, 9, 10 க்கு 0, பேலன்ஸ் 1 ஆட் பண்ணிட்டீங்க. 1 + 1 2, 3, 4, 5, 6 தான் வருது. into 0.1. 6 into 0.1, 0.6. So answer is 0.6. Any confusion? No sir. Easy da. Sum number 2. Number 2. So na question full ah irukku na read pandren. Just listen. Find an approximate value of integral. Right. பாருங்க என்ன question na. என்னென்ன கொடுத்திருக்கான்னு மட்டும் எழுதுறேன். இன்டெகிரல் 1 to 1.5 x square dx. இதுக்கு தான் ஆன்சர் வேணும். right hand rule. Here we should use right hand rule. partition கொடுத்திருக்கான். partition 1.1, 1.2, 1.3, 1.4, 1.5. கவனிங்க. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கிற என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்க. a என்னது? 1. b என்ன? f of x என்ன? f of x என்ன? x square. நம்ம அடுத்து வரும். f of x என்ன? x square. சரி, நம்ம கவனமா அந்த பார்ட்டிஷன் போடணும். சோ beginning value 1, ending value என்ன? 1.5. So 1.1,
1.2 1.3 1.4 நான் ஏன் இதை போடுறேன் அப்படின்னா பசங்க தப்பா எல்லாம் தெரியாம பண்ணுவாங்க 1.1 இருந்து ஆரம்பிப்போம் பார்ட்டிஷன்ல 1.1 தான் இருக்குன்னு பிகினிங் வேல்யூ 1.1 வச்சு சம் பண்ணுவோம் சம் ஃபுல்லா தப்பாயிடும் புரியா நான் சொல்றது பிகினிங் வேல்யூ அவன் ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க இதுல ஒண்ணு கொடுத்துருந்தா பிரச்சனையா வந்திருக்காரு அவன் ஒன்னே கொடுக்கல சரி விடுங்க மார்க் பண்ணியாச்சு del x பண்ணும் so del x equal to b minus a by n what is b அதே 5 தான் போன சம்ல வந்ததே தான் so del x கிடைச்சிருச்சு now right hand rule therefore by right hand rule what is the formula integral a to b f of x dx equal to f of right hand left hand விட்டுறணும் x1 plus f of x2 etc f of xn into what lx இப்போ நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் போய்டும் பர்టిక్యులர் சம்முக்குள்ள 1 to 1.5 x ஸ்கொயர்ங்க f of x என்னது அப்ப f of 1.1 f of 1.3 1.4 f of 1. Close it. What is del x and function பாருங்க x ஸ்கொயரா வெளிய வரும் x ஸ்கொயர் என்ன இன்புட் கொடுக்கறியோ அதோட ஸ்கொயர் வெளிய வரும் ஸ்கொயர் பண்ணிக்கணும் அப்ப சொல்லுங்க 1.1 னா 1.1 ஸ்கொயர் 1.2 ஸ்கொயர் 1.3 ஸ்கொயர் 1.4 1.5 into 0.1 11 11s are 121 amma appa 1.21 12 12s are 169 14 14s are 190 appa 1.96 15 15s are 2.25 into 0.1 addition careful ah pannanom second digit la pudinga 5 plus 6 11 20 24 25 25 க்கு 5 balance 2 2 plus 2 4 9 13 19 19 plus 4 23 23 plus 2 25 க்கு 5 balance 2 4 5 6 7 8 8.55 into 0. See 1 ஆல மல்டிப்ளை பண்ணா இதே தான வரும் 855 தான் வரும் ஆனா 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்ல sum over any confusion you can check it third sum ஒன்னு இருக்கு அதோட எக்ஸர்சைஸ் முடிச்சிடலாம் இல்லையா third ஒன்னு இருக்கு பட் அது கொஞ்சம் வர்க் அதிகமா வரும் முடிச்சிடலாம் அதே அப்படியே 10:20 நம்ம டைம் இருக்குமா முடிச்சிடலாம் third one question on the integral 1 to 1.5 don't shout 2 minus x into dx midpoint rule use பண்ணனும் we should use midpoint rule partition கொடுத்திருக்கா 1.1 1. அதேதான் function மாறி இருக்கு சொல்லுமா what is a here what is b what is f of x 2 minus x தான் பெரிய சேஞ்ச் இந்த இடத்துல partition as usual தான் 1 to 1.1 1.2 1.4 del x equal to b minus a by n 1.5 minus 1 by 5 that is equal to 0. Now let us use midpoint formula. Therefore by
So integral a to b f of x dx equal to f of plus x1 by 2 plus f of x1 plus x2 by 2 plus f of xn minus 1 plus by 2 into what? LS. So integral 1 to 1.5. What is f of x2 minus x then? Into dx equal to f of 1 plus 1.1 by 2 plus 1.1 plus 1.2 by 2 plus f of 1.2 plus 1.3 by 2 plus 1.3 plus 1.4 by 2 plus 1.4 plus 1.5 by 2. Close it 0.1. Some length which is nothing but f of 2.1 by 2. 2.3 by 2 plus f of into 0.1. இது நீங்க கேன்சல் பண்ணலாம், வேணாம் நீங்க டைரக்டா சப்ஸ்டிட்யூஷன் போயிடுங்க. ஃபார்முலா பாருங்க 2 minus x. நீங்க ஒரு இன்புட் கொடுக்குறீங்கன்னா அவுட்புட்டை 2 ல இருந்து லெஸ் பண்ணணும். இந்த இன்புட் எதுல இருந்து லெஸ் பண்ணனும்? லாஸ் வர அரை போகுது. 2 minus x. கவனி ரோட பாருங்கம்மா. அப்ப 2 ல இருந்து லெஸ் பண்ணனும். 2 minus 2.1 by 2 plus 2 minus 2 minus 2 minus 2 minus into 0.2 எல்லாம் புடிச்சிரு தனியா. 2 4 6 8 10 ஆச்சா? 10. மீதி இருக்கிற டேர்ம்ல எல்லாம் -1/2 காமன் ஆட் பண்ணலாமா? -1/2 இருக்குல்ல, எடுத்துரு. அப்ப உள்ளற 2.1 2.3 2.5 2.7 close it 0.1. clear? So that is equal to 10 minus 1/2 into point எல்லாம் புரியுமா? 16 21 24 25 க்கு 5 balance 2 4 6 8 10 12 12.5. close it into 0.1. cross multiply பண்ணிக்கலாமா? 20 minus 12.5 by another 2 into 0. so 13 வச்சுக்கோ. 7.5 ஆ? ஆமா. next இது மல்டிபிள் 1 into 75 தானே? 75 ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா 75/2. டிவைட் பண்ணு. 2 zeros are 0, 2 3s are 6, 2 7s are 14, 10, 2 5s are over. Cancel. Very simple. இது வரைக்கும் அது பப்ளிக்ல கேட்கல. ரீமான் சம் மிட் பாயிண்ட் ரூலோ லெஃப்ட் ஹேண்ட் ரூலோ actually ये गेम से रिकॉर्ड है आप तो ये ना நான் கிளிப்பில் சொல்ற மாதிரி சொன்னேன். நான் நோட் எடுத்து போயிடுவேன், சார் எடுத்து போயிடுவேன். லெசன் எடுக்கிறப்ப நீ எழுதலான்னு அர்த்தம். பாக்கல சார்ல பாருங்க. காப்பி பண்ணிக்குமா? சார் என்ன கொஸ்டின் கேட்டா உட்காரு. நீங்க லெசன் எடுக்கிறீங்க உட்காருமா. சரி போயிட்டு வா. அப்போ கிளம்பு. copy this one. Take out. वरना कुछ कहता था ये बेंच पर रहे ना बात चाहिए सर आपका नहीं इधर ना रिकॉर्ड काम में टाइम लग गया
இந்த ரெக்கார்ட் எடுத்து பார்த்தா அப்படியே மாட்டாங்க எடுத்து ஸ்டார்ட் பண்ணிருக்க வாங்கிட்டேன் என்ன சொல்றாங்க இந்த பக்கமா இங்க எங்க திரும்ப வாட்ச் இந்த உள்ள வாங்கிக்கோங்க நான் பார்த்த உடனே நிறைய ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்ப சாரி யாரு ரிப்ளை பண்ண சொன்னாங்க சார் வெளியே சொன்னாங்க சொன்ன ஆர்டர் ஃபாலோ பண்ணிக்கோ நான் அப்படி எழுதிட்டு டக்கு 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 நம்ம திரும்பி பார்க்கும் போது இருக்குல்ல சொன்னதை நீங்க மதிக்கல சொன்னதை காப்பாத்தல நான் இங்கேயும் எடுத்துட்டு அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருக்கணுமா சொல்லுங்க நான் டக்கு அதான் கேட்டேன் அதுதான் இருக்கும் நான் கவனிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் finish it quickly class work எடுத்து எழுதுமா போமா அண்டர்ஸ்டாண்டபிளா தான் இருக்கு டஃபா இல்ல சிம்பிள் கால்குலேஷன் தான் என்ன பேசுறீங்க ஆமா என்னமா எழுதிட்டு இந்த மெத்தட் என்னன்னா ஆக்சுவலி நம்ம போற இன்டெகிரல் எல்லாமே ரீமான் இன்டெகிரல் தான் அந்த மேத்தமெட்டிக்ஸ் ரீமான்களோட பிகினிங்ல இந்த இன்டெகிரேஷன் இப்படி தான் ஃபைண்ட் பண்ணிருக்காரு புரியுதா அவரோட ரிசர்ச்சோட பிகினிங்ல இதுக்கு அடுத்து ஒரு ஃபார்முலா வருது லிமிட் சம் ஃபார்முலா அடுத்த எக்ஸசைஸ் அதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் ஃபார்முலா எல்லாம் வந்து இது டெவலப் ஆச்சு அப்படின்றதுக்காக அதை ஆரம்பிச்சிருக்காங்க ஒரே நிமிஷம் எடுத்து அப்படியே எடுத்துக்கலாம் ஒரே செகண்ட் அப்படியே எடுத்துக்க கவனிமா இதான ஃபர்ஸ்ட் சம் ஓ இதுக்கு ஆன்சர் நான் உனக்கு கேட்டா டைரக்டா என்ன சொல்ல போகும் இதுக்கு இன்டெகிரல் தான் கேக்குறாங்க என்ன ஆன்சர் இதுக்கு தெரியுமா x பவர் 1 தானே x பவர் 1 இன்டகிரேட் பண்ணானே x ஸ்கொயர் பை 2 இன்டு லோயர் லிமிட் 1 அப்பர் லிமிட் என்ன 1.5 அப்பர் லிமிட் 1.5 பண்ணா 1.5 ஸ்கொயர் பண்ணா 2.25 by 2 minus 1 ஸ்கொயர் 1 by 2 இதுல 1 லெஸ் பண்ணா 1.25 by 2 இத லெஸ் பண்ணுங்க டிவைட் பண்ணுங்க தானே அவ்வளவுதான் ஆன்சர் சம்மே முடிஞ்சு போச்சு நமக்கு ஆன்சர் அதான் வந்திருக்கு அது எக்ஸாக்ட்டா வந்திருக்கா க்ளோஸா வந்திருக்கும் அதெல்லாம் அப்ராக்ஸிமேட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணிருந்தாங்க அப்ராக்ஸிமேட்டர் சோ இவ்வளவுதான் இது சம்ம இது எப்பனா லேட்டர் ஆன் ரீமான் பிகினிங்ல இதெல்லாம் பண்ணிருக்காரு இத பண்ணிருக்காரு இதுக்கு அடுத்து இன்னொரு ஃபார்முலா இன்னொன்னு பண்ணிருக்காரு இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஷார்ட் கட்டா பாக்குறப்ப இந்த மெத்தட் வந்திருக்கு சப்ஜெக்ட் வந்து டெவலப் ஆயிருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க வேற ஒன்றும் பட் நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் நீங்க தான் யூஸ் பண்ணுவீங்க மேக்ஸ் எல்லாம் இதான் பண்ண போறோம்
சரி செகண்டா ஸ்டார்ட் பண்ணு. Don't shout. நான் தான் முன்னாடி வந்து சொல்றதெல்லாம் குட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இது குட் ஸ்டூடெண்ட் தான் பட் பார்த்து சார் பார்த்து சொன்னதுல நம்ம ஆரம்பிக்கலாம் ஆரம்பிச்சிருக்கேன். போமா எல்லாம் சார்கிட்ட போயிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டு வாங்கிட்டு வந்துறியா நிக்கிறேன் பிரேக்ல போறியா ஃபர்ஸ்ட் பீரியட் தானே கம்ப்ளீட் சோ இங்க நம்ம எக்ஸசைஸ்ல 3 சம் பண்ணிருக்கோம். இதுக்கு சிமிலரா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கு. டு டு இட் as homework. எக்ஸாம்பிள் இதே மாதிரி தான் டிட்டோ. அம்மா இத ரெண்டு ஒரு விஷயம் எழுதிருமா. அதாவது அந்த இன்டர்வல் ஃபார்ம்ல டெஸ்ட் ஒன்னு எக்ஸாம்பிள் 9.2 homework. ரெண்டாயிரம் next போலாமா சம்முதமா ஓகே 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 சம் நம்பர் 3 தான் செகண்ட் இன்டூ தான் போடுங்க நான் எழுதமா இங்க வான்னு சொன்னேன் நோட்புக் எடுத்துமா அது தெரியல பேசாம இருந்தேன் இந்த ரெண்டு பேரை பிரிச்சு இந்த ரெண்டு பேர் எடுக்கணும்னா கிளாஸ் சைலண்ட் ஆயிடும் பிரிச்சு போடணும் பிரிச்சு போடுங்க சார் சீக்கிரம் சீக்கிரம் முடியுமா
சைலண்ட் மாதிரி முடிச்சிட்டியா? இந்த சம் முடிச்சிட்டியா? எழுதுமாப்பா, வெளியே நான் பார்த்துட்டு இருக்கேன். துர்கா, நான் வெளியே போ. இம்போஷன் கொடுப்பா, நான் சொல்லிட்டு திரும்பவும் அந்த நேம் வச்சுட்டு சார்கிட்ட கொடுத்துருவேன். சார் இதெல்லாம் பேசுறாங்க, இம்போஷன் கொடுத்துருக்காங்க, அவர்கிட்ட கொடுத்துருவேன். 20 டைம் எழுதணும். அந்த சமயம் எழுதுறீங்களா? வேணுன்றவங்க பேச தேவையில்ல. அப்போ வாயில் மூணு எழுதணும் அமைதியா. எல்லாத்துக்கும் வாய் தெரிஞ்சு மற்றது சொன்னா புரிஞ்சது தெரியாது. பேசாம எழுதணும். கண்ணு பாக்குற கை எழுதுது, அவ்வளவுதான். வாய்ஸ் என்ன டவுட்னா எழுந்து நீங்க கேளு. சார் இங்க டவுட்னா நீ டவுட் கேட்கறது அதெல்லாம் கமெண்ட் பண்ணி போறேன். நம்மளால எழுதுறோம். Okay, let us go to the next exercise. So before that, we need to see the problem result. The integral a to b க்கு மூணு ரிசல்ட் பார்ப்போம். லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட், மிட் பாயிண்ட். இங்க லிமிட் சம் ஃபார்முலான்னு ஒன்று கனத கான்செப்ட். அதை வச்சு இன்டெகிரல் எப்படி ஆன்சர் பண்ணிக்க முடியும்? போலாமா? நீ பேசிட்டு limit sum formula for integral a to b f of x dx. இந்த ஃபார்முலா மக பண்ணிக்கங்க, மெமரி பண்ணிக்கோ. integral a to b f of x dx equals limit n tends to infinite b minus a by n summation ranges over r from 1 to n f of a plus b minus a into r by n. இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணிருப்போம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இன்டெகிரலுக்கு அது சிம்பிளிஃபை பண்ண முடியும். சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் நமக்கு limit n tends to infinite b minus a by n summation ranges over r from 1 to n f of a plus b minus a r by n. This is the only formula you are supposed to tell. Let us go for exercise.
absentee எழுதி கொடுமா. Don't shout. வாங்க ரெண்டு பேர் தான் ரெண்டு பேர் நான் whenever I turn back நீங்க ரெண்டு பேர் இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் பிளேஸ் மாத்திடுவேன். நீ நல்லா கத்துக்கணும். particular meaning of race of change of place தான் பெரிய அவ்வளவுதான். நல்லா பண்ணுங்க. So question is clear. Evaluate the following integrals as the limits of what? Sums. Limit sums. The formula பேர் தான் limit sum formula. அதுக்கு பேர் என்ன? Limit sum formula for integration. ரெண்டே சம் தான் இருக்கால. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. Integral 0 to 1 5x plus 4 into dx. So இப்போ நமக்கு தெரிஞ்ச மெத்தட் பத்தி பார்த்தா ஜஸ்ட் 3 ஸ்டெப்ல ஆன்சர் வந்துருது. பிகினிங்ல இந்த சப்ஜெக்ட் டெவலப் பண்றப்ப இதெல்லாம் தாண்டி வந்திருக்கு பாருங்க. சரி, நமக்கு இதுல என்னென்ன விஷயம்லாம் இருக்கு பாருங்க. b minus a by n வேணும், இதெல்லாம் இருக்கு. முதல்ல இதை நம்ம கன்சல்ட் பண்ணணும். இந்த ஃபார்முலா எழுதி சொல்லுங்கம்மா. அந்த ஃபார்முலா integral a to b f of x dx equal to limit n tending to infinite b minus a by n summation r equal to 1 to n f of a plus b minus a into r by the formula. So integral இங்க நம்ம ஸ்பெசிபிக் என்ன இருக்கு? 0 to f of x என்றது என்ன? 5x plus 4 into dx equal to limit n tending to infinite b என்னதுமா? என்னது b? 1 minus a என்னது? 0 by n summation r equal to 1 to n f of a. What is a? 0. b 1 minus a 0 r by what? n. Close it. அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். limit n tending to infinite 1 by n summation ranges over r from 1 to n f of 0 விட்டுருங்க. 1 into r by n என்னது? சைடுல ஒன்னு எழுதிக்கங்க. இந்த இடத்துல a ன்றது என்னது? 0, b ன்றது 1. what is function there? f of x என்ன? 5x plus 4. okay, this is nothing but limit n tending to infinite. மா ரெக்கார்ட் ஆஃப் இது கட் ஆயிடும்ல, ஸ்டாப் பண்ணிக்கலாம்.